நான் வந்து பாலா சாரோட ஃபேன். அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்துல வந்து எல்லா படங்களுமே நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக நம்ம ரசிச்சு பார்த்துருக்கோம். ஒரு யூனிக் ஃபில்ம் மேக்கராக இருக்காரு. அவங்களோட படங்களில் இருக்கக்கூடிய சீன்ஸோ இல்லை கேரக்டரைசேஷன்ஸோ வேறு யாருமே இதுக்கு முன்னாடியோ இல்லை இதுக்கப்புறமோ கூட அந்த இன்டென்சிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து அவங்க ஈஸி கிடையாது. அவர் அது கண்டினியூஸாக இத்தனை வருஷத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு படமும் ரொம்ப யூனிக்காக யாராலையுமே டச் பண்ண முடியாத கான்செப்ட்ஸு, சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குற கதைகள், ரொம்ப நம்மளால் ரியல் லைஃப்ல நம்ம பேப்பரில் அந்த மாதிரி ரொம்ப கோரமான சம்பவங்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அதை வந்து திரைக்கு கரெக்டான ஒரு ஃபிலிம் லாங்குவேஜை அதுக்கு போட்டு அதை வந்து ஒரு படமாக எடுத்து காமிச்சிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான டைரக்டர் தான் வந்து பாலா சார். அவங்களோட இந்த படம் வந்து வணங்கான்னு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபில்ம். நம்ம பார்க்கும்போது வந்து அந்தளவுக்கு அது ஒரு ஹார்ட் ஹீட்டிங்காக இருக்குது. அப்படியே நம்மளை வந்து போட்டு உலுக்கி எடுத்துருக்கோம். அதே மாதிரி அவர் எப்படி அந்த கேரக்டரைசேஷன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ டீப்பாக எப்படி ஒர்க் பண்ணி அதை கொண்டு வருவாங்களோ, அந்த நடித்த ஒவ்வொருத்தருமே குறிப்பாக வந்து ஹீரோ அருண் விஜய் சார் ஒரு டைலாக் கூட இல்லாமல் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவருடைய சைகைகள்லாம் பார்த்து நம்மளுக்கே அவர் சைன் லாங்குவேஜ் வந்து நமக்கே அது புரியுது, நம்மளாலேயே வந்து ரீட் பண்ண முடியுது. நடித்த அந்த ஹீரோயின் அவங்களோட தங்கச்சி கேரக்டரில் வர அந்த ஃபாதர் கேரக்டரில் வர ஒவ்வொருத்தருமே அவ்வளோ எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப அப்படியே ஒரு உண்மையாக அந்த சம்பவங்களை பக்கத்தில் அப்படி பார்க்குற மாதிரி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவி. மிஷ்கின் சார் நடிப்போம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு தியேட்டரில் ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஃபில்ம் தான். பட் இதை வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, இது கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம். எனக்கு எப்படி சேதுலையோ இல்லை ஒரு பிதாமகன்லையோ பரதேசிலையோ நான்கடமையோ நம்ம என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து பாலா சார் கிரியேட் பண்ணாங்க, அதே இம்பாக்ட் மடங்கு மல்டிபிள் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக கொடுத்துருக்காங்க. இது ஹாப்பி தேர்தல் வந்து பார்த்து நம்மக்கிட்ட இப்படி ஒரு ஃபில்ம் மேக்கர் இருக்காது இருந்துச்சு நம்ம பெருமைப்படுறது.